இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. அப்போ இட்லி மாவு வச்சு இது மாதிரி கார பணியாரம் செஞ்சு பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் 10 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை வணக்குங்க. ரொம்ப வணக்க தேவையில்லை. இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம வெங்காயத்தை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழி பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா எண்ணெய் எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். மாவு வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.